பீமன் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாடகி கல்பனா அவர்களின் ஒரு பிரச்சனை. அதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அவங்க ஏன் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க, அவங்க கணவர் கூட என்ன பிரச்சனை, அவங்களுடைய பொண்ணு கூட என்ன பிரச்சனை, என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலி நம்ம பேச போறது இல்லை. நமக்கு அதை சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து நீ பேச வந்திருக்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இவங்களுக்கு நேர்ந்த இந்த நிகழ்வு இல்ல இந்த செய்தி பரப்பப்பட்டதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்கறதுனால நமக்கு என்ன பலன், இதை நாம இது என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலியில நான் பேசணும் வந்திருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தவங்க கிட்ட பகிருங்க. ஏன்னா இதில் நாம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்க இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு. அதாவது அனுபவம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையின் சிறந்த ஆசான் அல்லது ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை சொல்லுது. ஆனா இந்த வார்த்தையை கொஞ்சம் திருப்பி சொல்லணும்னா, லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் வார்த்தையை நம்ம திருப்பி சொல்லலாம். அதாவது அனுபவம் மட்டும் இல்ல, நம்ம அனுபவத்திலிருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, அதுதான் நம்மளை சரியான ஒரு ஆசிரியரா இருந்து நம்மளை வழி நடத்தும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தவறு ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா அதே தவறு திரும்ப திரும்ப செய்யறதுல எந்த மாற்றம் இருக்க போறது இல்லை. நீங்க அந்த தப்பை செய்யறதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கேதர் பண்ணுவீங்க. ஆனா ஒரு தவறை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை திரும்ப செய்யக்கூடாதுங்கக்கூடிய அந்த ஒரு லேர்னிங் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பெட்டரா கொண்டு போயிட்டு இருக்குங்கிறது தான் இந்த வார்த்தையோட முக்கியமான விஷயம். இன்னொன்னு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறளை நான் பல இடங்கள்ல நான் பயன்படுத்துவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்லயே ஒரு சில இடங்கள்ல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் பற்றின தகவல் வரும் பொழுது முதல்ல வரக்கூடிய தகவல் ஒரு மாதிரி இருக்கும், இரண்டாவதா ஒரு நபர் சொல்லும்போது அந்த தகவல் வேற மாதிரி இருக்கும், மூணாவதா ஒரு நபர் சொல்லும்போது அந்த தகவல் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி விட்டு அதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்து அந்த பிரச்சனை சார்ந்த நபரிடம் பேசும்பொழுதோ இல்ல அந்த இடத்துல இருந்தவங்க கிட்ட பேசும்பொழுதோ கடைசியில் இவங்க மற்றவங்க சொன்னது எல்லாமே கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு விஷயத்த வித்தியாசமா நம்மகிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க பாடகி கல்பனா அவர்கள் இப்போ அண்மையில ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அது அவங்களோட ஆதங்கத்தை அப்படியே கொட்டியிருக்காங்க. அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவும் ஒரு அரசியல் வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இரண்டாக பிரிச்சு வச்சு பார்க்கலாம். இப்ப இவங்க ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கை. இப்ப இவங்களுடைய சூழ்நிலைகள்ல ஏற்கப்பட்ட அந்த ஒரு விஷயங்களை பத்தி நிறைய பேர் யூடியூப்லயும் மற்ற தளங்கள்லயுமே என்னமோ நேர்லயே பார்த்த மாதிரி, உண்மையிலேயே நடந்த மாதிரி, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வாங்கின மாதிரி அப்படின்ட்டு ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லாத ஒரு விஷயத்த பரப்பிடுறாங்க. காரணம், ஒரு நெகட்டிவான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா பயங்கரமா ரீச் கிடைக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சேனலுக்கு வியூஸ் நிறைய வரணும்னு சொல்லியோ இல்ல ஒரு டிவி சேனலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமா வரணும்னு சொல்லியோ ஒரு கண்டென்ட் எப்படிதான் போட்டோம்னா இது மக்கள்கிட்ட போய் இப்படி நிறைய பேர் பார்ப்பாங்க செய்வாங்க அப்படின்னு நம்மளுடைய கியூரியாசிட்டியை தூண்டி விட்டு ஒரு கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மீடியாக்கள் எல்லாமே செய்வாங்க. அது அப்படிதான் செய்வாங்க. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது அந்த தகவலை பத்தி நான் ஆழ்ந்து பேசுறதுக்கும் அதை பத்தி ஆழ்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு மனுஷனும் நமக்குள்ள நாமளே கேட்டுக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில ஒரு ஆதரவாளராக பயணிச்சுட்டு இருக்கேன். எங்க ஊர்ல எங்க தொகுதியில எங்களுடைய அந்த அந்த ஒரு பகுதிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எழுதி கொடுக்கறதும் அதுக்கு ஒரு மனு எழுதி கொடுக்கறதும் அந்த பிரச்சனைக்காக ஆதரவா நிற்கிறதும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மலைகளை பாதுகாக்கிறதுக்கும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக்கிறேன். அப்போ ஒரு போராடும் பொழுது அவங்க கூட நின்று போராடும் போது எனக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது. ஆனா இதுவேவும் நான் கட்சி சார்ந்த பயணிக்கல, என் தொழில் சார்ந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குறிக்கோள், என்னுடைய சிந்தனையில நான் இந்த இயற்கை வளத்தை நோக்கி போகல, நான் என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை நோக்கி நான் போகல அப்படின்னா இவங்கெல்லாம் மழை வேணும் தண்ணி வேணும்னு போராடுறதுனால எனக்கு என்ன பலன் இருக்கு? அப்ப நான் ஓரமா ஒதுங்கி போயிட்டு நான் ஏன் பொழப்ப பார்க்க போயிடுறேன். இப்படிதான் நிறைய பேர் இருக்கணும். இப்ப நமக்கு இயற்கை விருந்தியா இருக்கிறதுனால இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சிகள் முன்னாடி நிற்கும் போது அவங்க கூட நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இப்ப இதுவே என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கிற பிசினஸ்ல போகும்போது நான் அதை பத்தி போறேன். ஆனா இப்ப திடீர்னு தவணாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஏன் தவணாவை பத்தி பேசணும்? இல்ல வேற யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஏன் என்னுடைய நேரத்தை அவங்களுக்காக போய் செலவழிக்கணும்? அந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன்? அப்ப எனக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த மீடியா கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் நெகட்டிவ் கமெண்ட்டை கூட நெகட்டிவ் கண்டென்ட்டை கூட நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட் நமக்கு அந்த நெகட்டிவான விஷயம் நமக்கு தேவையே இல்லை. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு, செய்தித்தாள் படிக்கிறத நிறுத்துங்க, டிவி பார்க்கறதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். அது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த செய்தித்தாளில் வரக்கூடிய தகவல்கள், அதாவது இந்த அடிபட்டது, கொலை நடக்கிறது, திருடு போனது, இந்த போலீஸ் மேலே கேஸ் போட்டது, ஆக்சிடென்ட் ஆனது, இந்த தகவல் எல்லாம் தினமும் காலைல எந்திரிச்சு பேப்பர்ல படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க?
அது உங்களுக்கு எந்த விதத்துல உதவ போகுதுங்கிற ஒரு கேள்வி உள்ள வருது. அது எனக்கு நியாயமா பட்டுச்சு. அப்போ நான் என்னுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, டிவி பார்க்கறத மொத்தமா நிறுத்திட்டேன், செய்தித்தாள் படிக்கிறதையும் மொத்தமா நிறுத்திட்டேன். இதன் அடிப்படையில என்ன ஆகி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் என் தொழில் சார்ந்த, என் வாழ்க்கை முறை சார்ந்த, என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை நான் தேடி போய் யூடியூப்ல தேடுறதோ, இது ஒரு செய்தித்தாளை திறந்து நான் தேடக்கூடிய ஒரு செய்தியை, வணிக செய்தியோ, இதை வந்து மணமகள் தேவை, இதை ஏதோ ஒரு எனக்கு தேவைங்கப்போ நான் போய் அதை தேடி பார்த்து தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, நான் ஏன் யாரோ ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த காது விட்டு இப்படி கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நம்ம காதுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, நம்மளுடைய அறிவுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம வாய் மூலியமா சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம காது மூலியமா கேட்கக்கூடிய சத்தம், நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது ரெண்டுமே நம்மளுடைய அறிவுக்கு மூளையாக பயன்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிவியில சொல்றது, இந்த யூடியூப் சேனல்ல ஒரு சில இந்த காசிப்பா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையா, நாம இதை பத்தி கேட்கணுமா அப்படிங்கறது நம்ம முடிவு பண்ணணும். பொதுவா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது, உங்களுக்கு அரசியல் தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் அதே அரசியலால் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு கூற்று இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டுல தண்ணி சரியில்லை, உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் சரியில்லை, உங்க ஊர்ல ஒரு நீர்நிலை சரியில்லை அப்படின்னா, நம்ம ஊருக்கு வேணும்னா நாம தான் கேட்கணும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய முதல் கட்ட அரசியல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க போடக்கூடிய வாக்குல இருக்கு. அப்போ நீங்க அந்த வாக்கு அளிக்கும் பொழுது யாருக்கு அளிக்கணும், யாருக்கு அளிக்கக்கூடாது, எவன் உண்மையானவன், எவன் பொய்யானவங்கிற விஷயத்தான் தேடி பார்த்து தெரிஞ்சு ஒரு வாக்கு அளிக்கணும் பொதுவா. அப்போ அந்த அரசியல்லையும் நீங்க இருக்கீங்க, வாக்களிக்கக்கூடிய நீங்களும் ஒரு அரசியல்வாதியே அப்படிங்கிறது நீங்க கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா, உங்க தொழில் சார்ந்த விஷயத்தை பத்தி நல்லதா சொல்றவங்க யாரு, நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு அதை நோக்கி மட்டுமே நம்ம ஒரு கருத்துக்களை சேகரித்து கொண்டு போயிட்டே இருக்கணும். மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன டான்ஸ் ஆனாங்க, அவங்க என்ன பாட்டு பண்ணாங்க, அவங்க என்ன சண்டை போட்டாங்க, அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு, இவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து பயங்கரமான ஏமாற்ற வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்குமே நம்ம காது கொடுத்து கேட்கறது எல்லாத்தையுமே நம்ம இங்க நம்பிட்டு இருக்கோம். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த விஷயத்துல இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்ச பாடகி அவங்க வந்து ரொம்ப தெளிவா, கல்பனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க 2 பேத்துக்கு நடுவில் நடந்த பிரச்சனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் எது வேணாலும் வெளியில சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து உண்மைத்தன்மையை சொல்றேன் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை நம்பும்போது அதுவுமே ஒரு பேசு போல மாற்றுறது செய்யறது அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து ஊர்ல இருக்கிறவங்கள, உலகத்துல இருக்கிறவங்கள திருப்பிக்க முடியாது. நாம ஒருத்தர் விஷயங்களை வந்து காது கொடுத்து கேட்கிறோம், அடுத்தவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் காதுல வந்து சேருது, நமக்கு கேட்டுருச்சு, நமக்கே இது எப்படி வாய்ப்பு இருக்கு, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்படும் போது, அந்த தகவலை நம்ம வாயிலிருந்து, நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து, நம்ம யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து, நம்மளுடைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து நாம அந்த கருத்தை பரப்பக்கூடாது. ஏன்னா அதோட உண்மைத்தன்மை அறியாமல் நாம் அதை பரப்புவது என்பது அதுக்கு நாம தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்ப உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யூ ஆர் அக்கௌண்டபிள், நீங்க தான் அதை பத்தி பேசணும். அப்போ ஒருத்தவங்களை பத்தி நெகட்டிவா பேசக்கூடிய தகவல் கேள்விப்பட்டாலோ, இதை நீங்களே பேசணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ, தயவு செய்து அதை உறுதி செய்யாமல், அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் பரப்ப வேண்டாம். இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நாம ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய ஒரு வழிமுறைகள்ல நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த காணொலியில் சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இதில் கூடிய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து எனக்கு உங்க ஆதரவை தெரிவிங்க. நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.